ஓகே. தொடுப்பிழையத்தில் இருக்கிற 6 வகையான தொடுப்பிழையங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ எங்களுக்கு அவரை பற்றி நாங்கள் பார்க்கல, அதில் இருக்கிற ஒருத்தரை பற்றி பார்ப்போம். அதாவது எண்பிழையம். எண்பிழையத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து கனி உப்புக்களை கொண்டது, மாதிரி என்னென்ன தலை, கொலாஜின் ரசதின் உப்புகள், அப்படி என்னென்ன தலானது, அவற்றை தொழில் என்ன, அந்த கட்டமைப்பு என்னன்றதை பற்றி அப்படி ஒரு பெரிய ஒரு அளவான பந்தி கொண்டு போகுது. இதில் இருக்கிற அந்த 2 பேர் இது ஸ்ட்ரக்சரில் அடிக்கடி வாரது உங்களுக்கு குழப்புறது. அதால் நான் இப்போ அவரை பற்றி சொல்கிறேன். உண்டு என்பரும்பர் என்று சொல்கிற ஒரு விஷயம், அடுத்தது என்பு குழியம் என்று சொல்கிற ஒரு விஷயம். சரியா? இவங்களோட தொழில் தான் எங்களை குழப்பம். அது ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் தந்திருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு கேட்கப்படுறது வளமை. சரியா? உங்களுடைய வளநூலில் ப்ராக்கெட்டில் தரப்பட்டிருந்தாலும் கேட்கப்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் இதை கட்டாயம் பார்க்கணும். என்பரும்பர். இப்போ இதில் யாரோ ஒரு ஆளுடைய தொழில், அதாவது என்பரும்பர் அண்டைக்குள்ள, அதாவது தொழிலண்டியில் அவங்க இயல்பு மாதிரி தான். சரி, அவங்க என்ன செய்கிறாங்க தான். அப்போ என்பரும்பர் நீங்கள் இந்த பேரிலேயே பாருங்கள், வந்து அரும்பு என்ற விஷயம் இருக்குது. சரி, அரும்பர். அப்போ அரும்புன்றது என்ன? இப்போ அவங்கள அரும்பண்டிக்குள்ள ஒரு தாவரத்தில் அந்த தாவரத்தில் வர்ற அந்த ஸ்டார்டிங் கட்டத்தை நாங்கள் அரும்புன்னு சொல்கிறோம் நாங்கள் தானே. அப்போ அதை மாதிரி அப்போ இவர் வந்து அரும்பருன்ற தொழில் என்னடா, ஒரு அரும்பண்டிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வயசாக்கள் அந்த மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வாங்க. சரியா? அப்போ அவங்க என்னவா இருப்பாங்க, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விடுறாக்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்பை உருவாக்கும் கலங்களாக இருப்பாங்க. சரியா? ஓகே. உருவாக்கும், நான் முழுசாக அழுதுறேன். ஓகே, காணும். உருவாக்கும் கலங்கள். இதே என்பு குழியம் அண்டைக்குள்ளே இவங்க உண்மையாக முதிர்ந்த என்பு கலங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்களோட வேலை வந்து என்பிளையத்தை பேணும். சரியா? என்பிளையத்தை பேணும். ஓகேவா? சரி, இது நான் ஏன்னு சொல்கிறேன்னா, சில நேரம் எங்களுக்கு இந்த 2 பேரும் குழப்பி விட்டுரும். சில நேரம் என்பு குழியம் தான் என்ன செய்வோம், என்பு குழியம் தான் என்பை உருவாக்கும் எழுதி விட்டுருவோம். அதை செய்யக்கூடாதுன்றதுக்கான தான் இப்போ நான் இந்த விஷயம் சொல்கிறேன். இப்போ என்பரும்பரில் வர அரும்பு என்ற வார்த்தையை வச்சு ஞாபகம், அரும்பு என்ற ஒரு சின்ன வயசு மாதிரி. அப்போ அவர் தான் என்ன வளர்க்க போகிறார், என்பை உருவாக்க போகிறார். அதுக்கு பிறகு உருவாக்கின என்புண்டா அந்த என்பிளையத்தை பேன்றவராக தான் என்பு குழியம் இருப்பார். என்பு குழியம்ன்றதுக்கே உங்களுக்கு நேராகவே வளனுள்ள தந்திருக்கு. முதிர்ந்த என்புக்கலங்கள் தான் இவை. அதாவது இவங்களுக்கு வயசு போனதை இவங்க வரமன்ற மாதிரி ஞாபகம் வச்சுருங்க. அப்போ அவை முதிர்ந்த என்பு கலங்கள். சரியா? இப்படி இதை 2ஐயும் குழப்பாமல் ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓகே.